ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளியை இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெள்ளைப்பூடு தோலோடு உரித்து வச்சுருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு கையளவு மிளகு ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கிறோம். காயப்பொடி தேவையான அளவு கொஞ்சம் தட்டிக்கோங்க. அப்புறம் இதோட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சு அரைச்சி நம்ம வச்சுருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் ரசம் தக்காளி ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை ஆட் பண்ணிடுங்க. ரசம் நல்லா பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரசம் நல்லாவே பொங்கிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தக்காளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.